வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கருத்தை தவறாக புரிந்து கொள்ளுதல். வெளிப்படையாக சொன்னாலும் கூட சொல்வதை அதன் தன்மையை உணராது மாற்றி புரிந்து கொண்டு தவறாக நினைத்து கொண்டு அதன்படி செயல்படுவது பல சிக்கல்களுக்கு அடிப்படை காரணமாக விளங்குகிறது. அவ்வாறு இருக்கையில் தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், மிக உயர்வான பதவியை வகிக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு குறிப்பறிதல். திருக்குறளில் குறிப்பறிதல் என்ற அதிகாரம் 2 இடங்களிலே இடம்பெறுகிறது. பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலும். அகவாழ்விலும் குறிப்பறிதல் அவசியம், புறவாழ்விலும் குறிப்பறிதல் இன்றியமையாதது. எதிரில் வந்து நிற்கக்கூடியவர் எந்த எண்ணத்திலே இருக்கிறார், எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார், அவருடைய எண்ணம் இதுவா அதுவா என்ற சந்தேகமே எழாதவாறு அவர் உள்ளத்திலே நினைக்கக்கூடியதை வாயை திறந்து சொல்லுவதற்கு முன்பே யார் ஒருவர் மிக சரியாக உணர்ந்து புரிந்து கொள்கிறாரோ அவர் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் தெய்வத்திற்கு ஒப்பானவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதன் மனதுக்குள்ளே நினைப்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மற்றவர்களுக்கு கிடையாது. ஆனால் நாம் நினைப்பதை கடவுள், தெய்வம் அறியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று மாணிக்கவாசகர் பாடுகின்றார். அப்படி தெய்வத்தினுடைய இயல்பு சொல்வதற்கு முன்பே அவர் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அதே தன்மை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தெய்வத்திற்கு ஒப்பானவன் என்று வள்ளுவர் கூறுகின்றார். குறிப்பறிதல் என்ற அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற குறள், ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குறள். நன்றி, வணக்கம்.